அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் எஸ்எம் அகாடமி டிஎன். நம்ம இப்போ 2022 எஸ்ஏ கொஸ்டின் பேப்பரோட கரண்ட் அஃபேர் அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம 2023 கொஸ்டின் அனாலிசிஸ் பார்த்துருப்போம். பார்க்காதவங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் பார்த்துக்கோங்க. இப்போது நீங்கள் ஃபஸ்ட் டைம் எஸ்ஏ படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் எஸ்ஏன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. ஆல்ரெடி எஸ்ஏ எக்ஸாம் எழுதி வைக்கிறவங்க ஒரு லைக் போட்டுக்கோங்க. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு 2022 கொஸ்டின் பேப்பரில் 9 கரண்ட் அஃபேர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆனால் 2023 8 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஆனால் நமக்கு மாடல் கொஸ்டின் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா கரண்ட் அஃபேர் ஜிகே சேர்த்து 15 கொஸ்டின் சொல்லியிருந்தாங்க. அப்போது நம்ம கரண்ட் அஃபேர் கொஸ்டின் தான் அதிகமாக வருது. அப்போ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும்னு பார்த்துக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். சரி வாங்க இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கிரேட்டா தன்பர்க் என்பவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கிரேட்டா தன்பர்க்ங்கிறவங்க யாருன்னா ஒரு பருவநிலை மாற்றத்திற்கான சுற்றுச்சூழல் ஆர்வலர். இவங்க வந்து சுவிட்சர்லாந்து நாட்டுக்காரங்க. ஃபஸ்ட் டைம் வந்து இவங்க சுவிட்சர்லாந்து கவர்மெண்ட்டிட்ட இந்த மாதிரி சொல்கிறாங்க, பருவநிலை மாற்றத்துக்காக வந்து கவர்மெண்ட் ஏதாட்டு பண்ணணும்னு சொல்லி பண்ணுறாங்க. ஆனால் அவங்க வந்து அப்போ வந்து பெருசாக எடுத்துக்கல. ஆனால் இவங்க வந்து இப்போ அமெரிக்காவோட பிரசிடெண்ட் அவங்களாம் தாக்குனதுக்கப்புறம் தான் அவங்களாம் பேசியிருக்காங்க, அவங்கள பற்றிலாம் பேசினாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்கள பற்றி வெளியே எல்லாமே தெரிய ஆரம்பிச்சது. உலகம் ஃபுல்லாக இவங்களை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. அதனால தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து ஐஎன்எஸ் விராட் என்றால் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். ஐஎன்எஸ் விராட் என்றால் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து இவங்க வந்து 2000 ஐஎன்எஸ் விராட்டுங்கிற போர்க்கப்பல் வந்து விமானம் தாங்கி கப்பல். இது வந்து 2022 விக்ராந்துங்கிற ஒரு கப்பல் வந்து அறிமுகம் பண்ணுறாங்க. அதாவது ஐஎன்எஸ் விராட்டுக்கு மாற்றாக தான் இந்த விக்ராந்துங்கிறத வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதனால தான் ஐஎன்எஸ் விராட்டை பற்றி கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த 4வது கொஸ்டின் பாருங்கள். உக்ரைனின் குடியரசுத் தலைவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஆப்ஷன் ஏ வோலோடிமிர் செலன்ஸ்கி. உங்களுக்கே தெரியும் எதுக்கு இந்த உக்ரைனை பற்றி கேட்குறாங்கன்னா 2022 பிப்ரவரி, அதாவது பிப்ரவரி 24 வந்து உக்ரைன் மேலே வந்து ரஷ்யா வந்து போர் தொடுத்தாங்க. அதனால தான் உக்ரைனை பற்றி கொஸ்டின் வந்திருக்கு. ஆல்ரெடி நம்ம 2023 கொஸ்டின் பேப்பர்லேயே பார்த்துருப்போம். அதே தான் இதுவும் 2022 இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆனதுனால 2022 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எக்ஸாம் வந்து 2022 ஆகஸ்ட் மாதம் அந்த மாதிரி எக்ஸாம் நடந்தது. இந்த எக்ஸாம் அதே தான், ஆகஸ்ட் மாதம் தான் நடந்திருக்கு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள். ஜனவரி 31, 2022 நிலவரப்படி எந்த மாநிலம் அதிக கொள்ளளவு திறன் கொண்ட புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆற்றல் நிறுவப்பட்டதில் முதலிடம் வகிக்கிறதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் வந்து அப்போல் ஆப்ஷன் என்னன்னா குஜராத். ஆனால் இப்போ 2025 எது ஃபஸ்ட் இருக்குன்னா ராஜஸ்தான் ஃபஸ்ட் இருக்கு. ராஜஸ்தான் படிக்கணும், நோட் பண்ணிக்கோங்க. ராஜஸ்தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. இப்போ வந்து ராஜஸ்தான் ஃபஸ்ட் இருக்குது. ஏன்னா இது வந்து எந்த மாதம் வந்து கணக்கு எடுத்திருப்பாங்கன்னா ஜனவரி மாதம் தான் அந்த கணக்கு எடுத்திருக்காங்க. ஜனவரி மாதம் 2022. அப்போது ஜனவரி மாதம் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்க்கலாம். எல்லாமே திரும்ப ஒரே சப்ஜெக்ட்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு டைம் ஸ்போர்ட்ஸில் கேட்டாங்கன்னா அடுத்த டைம் கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ்லேருந்து தான் ஒரு கொஸ்டின் வரப்போகுது. அதனால் அதே மாதிரி நெக்ஸ்ட் டைமும் அதே ஸ்போர்ட்ஸ்லேருந்து தான் படிங்க கண்டிப்பாக. ஏன்னா ஸ்போர்ட்ஸ்லேருந்து அவார்ட்லேருந்து ஒவ்வொரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்குறாங்க. கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் அவார்ட்லேருந்து ஒரு கொஸ்டின் வரும். இந்த வருஷமும் வரும். 2025 கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் அவார்ட்லேருந்து ஒரு கொஸ்டின் இருக்குது. நல்லா படிச்சுக்கோங்க. அப்புறம் பாருங்கள் 56வது கொஸ்டின் பாருங்கள். தமிழ்நாடு காவல்துறையால் குடிமக்கள் பாதுகாப்புக்காக சமீபத்தில் தொடங்கப்பட்ட கைபேசி செயலியின் பெயர் என்ன? அதாவது காவலன் உதவின்னு சொல்லலாம், அல்லது காவலன் SOS இப்படி சொல்லலாம். இந்த ரெண்டில் ஏதாட்டும் ஒன்று. ஆனால் அவங்க காவல் உதவின்னு சொல்லி மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் எப்போ அறிமுகப்படுத்தியிருப்பாங்கன்னா இந்த காவலன் SOSங்கிறத ஏப்ரல் 2022 அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அதனால் அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க.
அடுத்து பாருங்கள் 57வது கொஸ்டின் பாருங்கள். தமிழ்நாட்டில் எங்கு நீருக்கடியில் தொல்லியல் தளம் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது? அதாவது பூம்புகாரில் அமைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் எப்படின்னா, இப்போ புதுசாக அகழ்வாராய்ச்சி நடத்துறது, இப்போ மதுரை கீழடியில் பண்ணுறாங்கல்ல அந்தமாரி அகழ்வாராய்ச்சி நடத்துறது, அதுக்கப்புறம் வெம்பக்கோட்டை, பொற்பனக்கோட்டை இந்த மாதிரி இடத்துலலாம் அகழ்வாராய்ச்சிலாம் நடத்துகிறாங்க. அப்போது கண்டிப்பாக அகழ்வாராய்ச்சியிலேருந்து ஒரு கொஸ்டின் வருது. அகழ்வாராய்ச்சியை பற்றி படிக்கணும் கரண்ட் அஃபேர் படிக்கும்போது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த 60வது கொஸ்டின் பாருங்கள். கீழடியில் கேட்ட தாலாட்டுகள் என்ற நூலின் ஆசிரியர். புக்கு ஆத்தர் ஈரோடு தமிழன்பன். இதோட ஆன்சர் வந்து ஈரோடு தமிழன்பன். இந்த புக்கு வந்து எப்போ வெளியிட்டிருக்காங்கன்னா ஏப்ரல் மாதம், ஏப்ரல் 2022 கேட்டிருக்காங்க. அப்போ பார்த்துக்கோங்க, புக்ஸ் அண்ட் ஆத்தர்லேருந்து ஒரு கொஸ்டின் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த 66வது கொஸ்டின் பாருங்கள். எந்த நாடு ஃபிஃபா 2022 உலகக்கோப்பை நடத்த உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. கத்தார் நடத்துது. அப்போ வந்து இந்த உலகக்கோப்பை வந்து நவம்பர் மாதம் தான் நடக்குது. அதுக்கான அறிவிப்பு எல்லாமே முன்கூட்டியே சொன்னதுனால இந்த கொஸ்டின் வந்து முன்கூட்டியே கேட்குறாங்க. இதுக்கப்புறம் நடக்க உள்ளது தானே கேட்குறாங்க. அதே தான் 2022 வருஷம் தான் நடக்குது. அந்த கொஸ்டினை திரும்ப கேட்குறாங்க அவங்க. ஸ்போர்ட்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் இதில் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து பாருங்கள் 68வது கொஸ்டின். கோல்டன் குளோப் விருதை பெற்ற முதல் இந்தியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஏஆர் ரகுமான். இவங்க தான் கோல்டன் குளோப் வாங்கின ஃபஸ்ட்டு இந்தியர். ஏன்னா இதை பற்றி ஆனால் இது வந்து ஒரு ஜிகே தான் கேட்டிருக்காங்க. ஆனால் இப்போ 2022 இதை பற்றி வந்து கோல்டன் குளோப் அவார்டு வந்தது. 2022 ஜனவரி மாதம் அவார்டு கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஒருவேளை அதனால் அந்த கொஸ்டின் கேட்டிருக்கலாம். அப்போது அவார்ட்லேருந்து நமக்கு வந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. இப்போது 2022 கொஸ்டின் பேப்பர் 2023 கொஸ்டின் பேப்பரை வந்துச்சு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். கம்பேர் பண்ணி பார்த்ததில் 2022 2023 வச்சு பார்த்துக்கலாம். 2022 ஸ்போர்ட்ஸில் ஒரு கொஸ்டின் இருக்குது. அதேமாதிரி 2023 ஸ்போர்ட்ஸில் ஒரு கொஸ்டின் இருக்குது. அதுக்கப்புறம் 2022 அவார்டில் ஒரு கொஸ்டின் இருக்குது. அதேமாதிரி இந்த பக்கமும் 2023 அவார்டில் ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் அவார்டு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு எடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் புக்ஸ் அண்ட் ஆத்தரை பற்றி ஒரு கொஸ்டின். 2023 புக்ஸ் அண்ட் ஆத்தரை பற்றி ஒரு கொஸ்டின் இருக்குது. அதுக்கப்புறம் பிரதமர், ஒரு நாட்டோட பிரதமர் அல்லது பிரசிடெண்ட் இருப்பாங்களே அவங்கள பற்றி ஒரு கொஸ்டின். அப்போது பிரசிடெண்ட் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்கிட்டும் பிரசிடெண்ட் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 4 கொஸ்டின் ரெண்டுலேயுமே காமனாகவே இருக்குது. 4 கொஸ்டின் ரெண்டுலேயுமே காமனாக இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து இதை தவிர இந்த ரெண்டுலேயும் காமனாக தவிர வேறு உள்ள ஒரு சில கொஸ்டின்லாம் இருக்குது. அந்த கொஸ்டின்லாம் பார்க்கலாம். அந்த கொஸ்டின் என்னென்னா விண்வெளி துறை சம்மந்தமாக ராக்கெட் ஏவுதளம் அதை பற்றி ஏதாட்டும் ஒரு கொஸ்டின் வரும். ராக்கெட் எந்தெந்த ராக்கெட் எப்போ ஏவுனாங்க, நிலாவுக்கு ஏவுனாங்களா, அதுக்கப்புறம் செவ்வாய் கிரகத்தை ஏவுனாங்களா, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் அகழ்வாராய்ச்சி நடந்ததில்லை அதை பற்றி கேட்பாங்க. தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் அகழ்வாராய்ச்சி நடந்திருக்கு அதை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் சம்மந்தமாக போலீஸ் வாங்கின அவார்டு, அதுக்கப்புறம் போலீஸ் சம்மந்தமாக ஏதாட்டும் ஒரு அப்ளிகேஷன் ஏதாட்டும் புதுசாக லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த அப்ளிகேஷனை பற்றி கேட்பாங்க. அதாவது போலீஸ் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வேறு எதை பற்றினா இராணுவ சம்மந்தமாக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ மொத்தமே நமக்கு வந்து ஒரு 8 டாப்பிக்லேருந்து தான் ஒரு கொஸ்டின் வருது. காமனாக 4 டாபிக் இருக்குது. அது தவிர ஜென்ரலாக ஒரு 4 டாபிக் இருக்குது. இந்த 4லேருந்து தான் கொஸ்டின் திரும்ப வருது. இதில் தான் ஒரு 8 கொஸ்டின்லேருந்து 10 கொஸ்டின் வரை கேட்பாங்க. அதனால் இந்த ஒரு 8 டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக படிங்க. இன்னொரு டைம் ரீகால் பண்ணிக்கலாம். என்னென்ன கொஸ்டின்னா கரண்ட் அஃபேர்லேருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஸ்போர்ட்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின், அவார்ட்லேருந்து ஒரு கொஸ்டின், புக்ஸ் அண்ட் ஆத்தர்லேருந்து ஒரு கொஸ்டின், அதுக்கடுத்து பிரைம் மினிஸ்டரு பிரசிடெண்ட்டை பற்றி ஒரு கொஸ்டின், அதுக்கப்புறம் விண்வெளித்துறை சம்மந்தமாக, அதுக்கப்புறம் அகழ்வாராய்ச்சி சம்மந்தமாக ஒரு கொஸ்டின் இருக்குது, போலீஸ் சம்மந்தமாக ஒரு கொஸ்டின், போலீஸில் இப்போ கரண்டில் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி போலீஸ் சம்மந்தமாக ஒரு கொஸ்டின்,
அதுக்கப்புறம் இராணுவம், அதாவது முப்படை பற்றி வர்றது, முப்படையில் இருக்குமே அது சம்மந்தமாக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த 8 டாப்பிக்கில் இருந்து தான் கொஸ்டின்ஸ் வருது. அதனால் இந்த 8 டாபிக் சம்மந்தமாகவே நம்ம கரண்ட் அஃபேர் கொடுப்போம். கரண்ட் அஃபேர் படிக்கிறவங்க ரெகுலராக நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கான கரண்ட் அஃபேர் வீடியோ எல்லாமே கொடுப்போம். அதுக்கப்புறம் எஸ்ஏ படிக்கிறவங்க இதுக்கப்புறம் நம்ம என்ன கொஸ்டின் அனாலிசிஸ் எல்லாம் பண்ணலாம்னு சொல்லி நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ கரண்ட் அஃபேர் மட்டும் பார்த்துருக்கோம். இனிமேல் உங்களுக்கு என்னென்ன அனாலிசிஸ் எல்லாம் பார்க்கணும்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த வீடியோ கொடுக்கலாம்.